கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நன்னாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். லெந்துகால சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நீதிமானாக்கப்படுதல் என்பதாகும். ஆங்கிலத்திலே ஜஸ்டிபிகேஷன் என்று சொல்லுகிறோம். ரட்சிப்பை முக்கால அனுபவமாக திருமறை சித்தரிக்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாகுதல், மகிமை அடைதல். ஜஸ்டிபிகேஷன், சான்டிபிகேஷன், குளோரிபிகேஷன். நீதிமானாக்கப்படுதல் என்பது கிறிஸ்துவின் சிலுவை, பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் கடவுளின் பார்வையில் நீதிமான்களாக தீர்க்கப்பட்டுள்ளோம் என்பது பொருள். எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானது அல்ல. ஏசாயா 64:6 படி நம்முடைய நீதியான கிரியைகள் கூட கடவுளுடைய பார்வையில் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. கலாத்தியர் 3:27 இவ்வாறாக சொல்கிறது: நாம் கிறிஸ்துவின் நீதியினால் தரிப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். லூக்கா 18வது அதிகாரம் 9 முதல் 14 வரை வாசிக்கின்ற போது அங்கு பரிசேயன், ஆயக்காரன் ஓமையை குறித்து நாம் காண்கின்றோம். இந்த பரிசேயனுடைய ஜெபம், நான் மற்றவர்களைப் போல இல்லை, நான் அநியாயக்காரன் இல்லை, நான் பரிகாரன் இல்லை, நான் விபச்சாரக்காரன் இல்லை, நான் ஆயக்காரனை போல இல்லை, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாக்கியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். பரிசேயன் தன் பாவங்களை பற்றி தேவனிடத்தில் ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. அவன் சுய நீதி உடையவனாக இருந்தான். ஆயக்காரனுடைய ஜெபம் சுய பெருமையோடு உள்ள ஜெபம் அல்ல. மாறாக அவன் தன்னை கடவுளுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறான். தன்னுடைய பாவங்களுக்காக மிகவும் வருத்தப்படுகிறான். கடவுளின் கிருபை தனக்கு தேவை என்பதை உணர்ந்து ஜெபிக்கிறான். தான் ஒரு பாவி என்று உணர்ந்து கடவுளின் தயவும் கிருபையும் தனக்கு தேவை என்று பணிவோடு விண்ணப்பம் செய்கிறார். கடவுளின் சமூகத்தில் வரும்போதும் தூரத்தில் நிற்கிறான். அவருக்கு அருகாமையில் வருவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல என்று அவன் உணர்கின்றான். அவனிடத்திலே இருந்து தாழ்மை எண்ணம், தன் கண்களை கூட வானத்திற்கு ஏறெடுக்க துணியவில்லை. உன்னதமான கடவுளின் சமூகத்திற்கு முன்பாக தான் அபாத்திரன் என்று சொல்லி எண்ணுகின்றான். ஆயக்காரன் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு ஜெபிக்கிறான். ஒரு பாவி மனம் திரும்பும் போது முதலில் அவனுடைய இருதயம் மாற்றம் அடையும். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்பதே ஆயக்காரனுடைய விண்ணப்பம். ஆயக்காரனுடைய ஜெபத்தில் தான் ஒரு பாவி என்பதும் கடவுள் கிருபை உள்ளவர் என்பதும் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆயக்காரன் பாவியாக இருந்தாலும் மனம் திரும்பி நீதிமானாகிறான். 1 தீமோத்தேயு 2:15 இவ்வாறாக சொல்கிறது: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவன் அல்ல, இவனே, ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இந்த அருள் காலத்திலே கர்த்தரே உன் பாதத்தில் பணிவோம், முழந்தாளி. தீர்ப்பு நாள் வரும் முன்னே எங்கள் பாவம் உணர்ந்தே கண்ணீர் சிந்த யோகமே
என்ற பாமாலை வரிகளுக்கு இடங்க ஆயக்காரனை போல நாம் நம் பாவங்களை உணர்ந்து நம்மை தாழ்த்தி மனம் திரும்பி அவர் கிருபையால் நீதிமானாக்கப்பட்ட அனுபவத்தை பெற அவர் பாதம் பணிவோம். இறை ஆசி நம் நடுவில் நின்று நிலவுவதாக. ஆமென்.